சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பாத்தீங்கன்னா காசாவுடைய போராளி குழுவை சேர்ந்த 14 குழுக்களும் சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமன்ல இருக்கக்கூடிய போராளி குழுவை வாழ்த்தியிருக்காங்க. என்ன அப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்தே சொன்னதுதான், தொடர்ச்சியாக அதிகமான தாக்குதலை முன்னெடுத்துட்டு இருக்காங்க ஏமன்ல இருந்துன்னு தெரியும். ஆனா அதை இஸ்ரேல் ஏதோ முறியடிச்ச மாதிரியே ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து செஞ்ச ஒத்த தாக்குதல்ல ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே ஸ்தம்பித்து போயிருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய தாக்குதலை தொடர்ச்சியாக பாலிஸ்டிக் ஏவுகணையில ஏவி இருக்காங்க. 10க்கும் அதிகமான ஏவுகணைகள் ஏவுனால அது பல இடத்துல சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதை முன்னிட்டு தான் 14 குழுக்களுமே பாராட்டி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இஸ்ரேலுடைய ராமட் டேவிட் விமான நிலையத்தை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முந்தானேத்து தாக்கியிருந்தாங்க. அது ஒரு ராணுவ நிலையம். அங்க ரன்வே இருக்கும், அங்க போர் விமானங்கள் இருக்கும், F-15 இருக்கும். அதை தான் தாக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று மறுபடியும் இப்ப என்ன செய்தி வந்திருக்குன்னு பார்க்கும்போது பென்குரின் விமான நிலையத்தை தாக்கியிருக்காங்க. பென்குரின் விமான நிலையம் அப்படிங்கிறது ஒரு தடவைலாம் தாக்கப்படல, பல தடவை தாக்கப்பட்டிருக்கு. ஒரு விமான நிலையத்தை ஒரே தடவை தாக்கில அழிக்க முடியாது. விமான நிலையங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய இடத்துல இருக்கும். ஒரு தாக்குதல் நடத்தப்படுதுன்னா அது விழுகக்கூடிய இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் தான் அழிவு ஏற்படும். அதனால பெரிய இடத்துல பல ஏக்கர்ல விமான நிலையங்கள்லாம் இருக்கும் போது ஒவ்வொரு விமானங்களும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் நிறுத்தி வச்சிருப்பாங்க, தள்ளி தள்ளி தான் நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதனால இவ்வளோ சேதங்கள் தொடர்ச்சியா செய்யறனால மட்டும்தான் ஏற்படுத்த முடியுமோ தவிர ஏதாவது ஒரு நாள் செஞ்சுட்டாவே ஒட்டுமொத்த ஏர்போர்ட் அழிஞ்சு போகிறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதுக்கு அணுகுண்டு தான் போடணும். அதனால அணுகுண்டை தவிர வேற எது போட்டாலும் ஒரே தடவையில எல்லாமே அழியாது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் அழியும். எப்படி ஏமன் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை நோக்கி தாக்குதல் செய்யும் போது கூட முழு கப்பலும் ஒரே நேரத்துல அழியாம அங்கங்க ஒரு பகுதியா அழிக்கப்படுதோ அந்த மாதிரிதான் விமான நிலையத்திலையும் ஒவ்வொரு பகுதிகள் அழிக்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய விமானங்கள் அழிக்கப்படுது. அதுல நேத்து பார்க்கும்போது பென்குரின் விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கிறது. வீடியோவே வெளியே வந்துருச்சு. இஸ்ரேலுடைய ஊடகமான அயோன் ஊடகத்திலேயே வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது இல்லாம ராமட் டேவிட் விமான நிலையத்திலையும் தாக்கப்பட்டதுடைய வீடியோக்கள் இப்ப 2 நாளாக வந்துருச்சு. இஸ்ரேலால இப்ப போய் சொல்ல முடியாத ஒரு நிலைமை வந்துருச்சு. இல்லாட்டின்னு என்ன பண்ணுவாங்க, நாங்க தடுத்து நிறுத்திட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே ஆகலைம்பாங்க. அதை நம்பிட்டு பல ஊடகங்கள் இஸ்ரேல் சொல்றதான் கரெக்டுன்னு பேசிட்டு இருப்பாங்க. இஸ்ரேல் சொல்றது கரெக்டா இருந்துச்சுன்னா எப்படி தொடர்ச்சியாக ஏமன் தாக்க முடியும் சொல்லுங்க? அதுக்கு ப்ரூஃபா தான் நிறைய வீடியோக்கள் வெளியே இஸ்ரேலாலேயே வாயை திறக்க முடியாம வாயை மூடி உட்காந்துருக்காங்க. மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு கிடக்குறாங்க. இதை கூட உங்களால தடுக்க முடியல, அதை விட்டு போட்டு நீங்க போய் போரை செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது இன்னைக்கு பென்குரின் விமான நிலையத்துக்கு எங்களுடைய விமானங்கள் எல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு பல முன்னிலை நிறுவனங்கள் நிறுத்திட்டாங்க. அதுக்கு காரணம் கூட அன்சாருல்லா தான். அதாவது ஏமனுடைய போராளி குழுவுடைய தலைவர் அன்சாருல்லா என்ன சொல்லிட்டாருன்னா, இனி எந்த ஒரு விமானங்கள் அங்க அது தாக்கப்பட்டாலும் அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, அதனால மற்ற நாட்டுடைய சர்வதேச விமானங்கள் வர்றதை தடுத்துக்கோங்க, நாங்க இன்னி அவங்களுடைய விமான நிலையங்களை தான் குறி வைக்க போறோம், அதனால அதுக்குள்ள உங்களுடைய விமானம் இருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, எங்களை நீங்க பதிலுக்கு அடிக்க கூடாது, நாங்க உங்கள்கிட்ட சண்டைக்கு வரல அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதை அறிவிச்சதை முன்னிட்டு 2 நாளா இப்படி கடுமையான தாக்குதல் போதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப பென்குரின் விமான நிலையத்துக்கு பல நிறுவனங்கள் நாங்க இனிமேல் பென்குரின் நிலையத்துக்கே விட மாட்டோம், எப்ப போர் நிக்குதோ, காசா போர் நிக்குதோ அதுவரை வரமாட்டோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அமெரிக்கா எவ்வளவு தடுத்தும் அந்த போர் கப்பலை வச்சு கூட தாக்கு பிடிக்க முடியாம தான் சரக்கு கப்பல்கள்லாம் செங்கடல்ல அடி வாங்கிட்டு இருந்துச்சு. அப்பவே என்ன பண்ணாங்கன்னா நிறைய முன்னிலை நிறுவனங்கள்ல அறிவிச்சு, நாங்க இனிமேல் செங்கடல்ல எங்க கப்பலே கொண்டு வர மாட்டோம், நாங்க சுத்தியே போய்க்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதே வேலையை இப்ப இஸ்ரேலுடைய விமான நிலையத்திலையும் அறிவிச்சிருக்காங்க. கடல்ல பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு நஷ்டம், தரையில பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு நஷ்டம். இப்ப பார்க்கும்போது வான்வெளி போக்குவரத்தே அதிகமாக மூடப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு இழப்பை இஸ்ரேல் சந்திச்சிருக்காங்க. இது அவங்களுக்கே தாங்க முடியாத ஒரு பொருளாதார இழப்பு தான். ஏன்னா இந்த சமயம் தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு ஒரு பக்கம், அதவே அணைக்க முடியாம பல நாடுகளுடைய உதவிகளை கெஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு சும்மாலாம் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் செஞ்சு போட்டு கடைசியில கணக்கு போட்டு வாங்கிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப விமான நிலையங்களும் இயங்கலைன்னா ஒரு நாட்டுடைய பொருளாதாரமே ரொம்ப பாதிக்கப்படும். அப்படி ஒரு நிலைமைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்காங்க இஸ்ரேல். அதை தான் என்ன சொல்றாங்கன்னா, காசால இருக்கக்கூடிய போராளிகள் 14 குழுக்கள், ஒரு குழு 2 குழு இல்ல, 14 குழுக்களும் ஒரே நேரத்துல அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுல அபு உபைதா அவர்கள் சொன்னதை மட்டும் நான் சொல்றேன். ஜியோனிசத்துடைய இதயமாக இருக்கக்கூடிய டெல் அவிவுடைய பகுதிகளையே தாக்கி
அவங்களையே நிலை கொலை செய்திருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து இப்படி ஒரு தாக்குதலை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை விட வலிமையானவங்க எல்லாம் கூட வந்து அமைதியா இருக்கும் போது உங்களோட வலிமையான அவங்கள்ட்ட மோதற்கு உங்களை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அபூ உபைதா அவர்கள் வந்து ரொம்பவே ஒரு பாராட்டுதலோட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமனை வந்து வாழ்த்தியிருக்காங்க. கண்டிப்பா வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஈரான் இருக்காங்கிறது இஸ்ரேலுக்கு தெரியும். அதனாலதான் இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா இது அவங்க அடிக்கல, ஈரான் தான் கொடுத்தாங்க, ஈரான் தான் அடிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ சொல்லிட்டு போங்க, கடைசியில யார் வந்து அடிச்சாங்கன்னு பார்க்கும்போது நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு போனா ஐசிஜேன்னு போனா ஏமன் மட்டும்தான் வந்து நிக்க முடியும். இதுல பின்னாடி இருந்து ஈரான் வர முடியாது. என்னதான் ஈரான்ட்ட இவங்க வந்து சமாதான பேச்சுவார்த்தை அது இதுன்னு போய் பிரச்சனை பண்ணி விட்டே இருந்தாலும், அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய விடாம தடுத்தாலும் ஈரான் நேரடியா பதிலடி கொடுக்கறதுக்கு பதிலாக ஏமனை வச்சு வந்து கொடுக்குறாங்க. எப்படா லெபனான் போவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, அதே மாதிரி லெபனான் போயிட்டாங்க. ஆனா இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா லெபனான் போயும் நிம்மதி இல்லை. லெபனான்ல இருந்து ஒரு தாக்குதல் கூட வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிக்குழு பண்றது இல்லை. ஆனாலும் அதுக்கு பதிலாக அதே வேலையை ஏமன் முன்னெடுத்துட்டாங்க. இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க அடுத்து வந்து காசால வந்து படைகளை விரிவாக்குறதுக்காக இஸ்ரேல் திட்டமிட்டு இருக்காங்க. அவங்க திட்டமிட்டதை செயல்படுத்தக்கூடிய வகையில நாங்க என்ன பண்ணுவோம்னா ஏமன்ல இருந்து அதிகமான தாக்குதலை இனிமேல் இஸ்ரேல் மேல முன்னெடுப்போம் இருக்காங்க. அப்ப நீங்க காசால எச் பண்ணீங்கன்னா உங்க மேல நாங்க எச் பண்ணுவோம் இருக்காங்க. பொதுமக்கள்லாம் வந்து நீங்க எச்சே பண்ண வேணாம், முதல்ல சமாதானத்துக்கு வாங்க, நீங்க அங்க அடிச்சுட்டு இங்க அடி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்கவுங்க தரப்புல இருந்து வந்து தகவலை கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு எது கேள்விக்குறியா மாதிரி இருக்குன்னா அயன் டோம்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க, அது ஒன்னுத்துக்கு லாக்கியில நமக்கு தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது பல சிஸ்டம்ஸ்லாம் வச்சிருந்தீங்க, அயன் டோமுக்கு அப்புறம் வந்து ஏரோ சிஸ்டம் அதெல்லாம் வச்சிருந்தீங்க. அதுவும் பிரயோஜனம் கொடுக்கலன்னு சொல்லிதான் என்ன பண்ணாரு ஜோ பைடன் வந்து அவருடைய ஆட்சி காலத்துல இருந்து முடிச்சுட்டு போறதுக்குள்ளேயே ஒரு 2 தாட் சிஸ்டம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. போய் இஸ்ரேலுக்கு ஒரு அரணா இருந்து நீங்க தான் இஸ்ரேலை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா அந்த தாட் சிஸ்டம் இதுவரை ஏதாவது வேலை செஞ்சான்னு கேட்டா ஒரு வேலையும் செய்யல. நேத்து 10 இடத்துல வந்து விழுந்து வெடிச்சிருக்கே. இந்த தாட் சிஸ்டம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு வேலைக்குமே லாக்கி இல்ல, ஒரு ஏவுகணையை கூட வந்து தடுக்கலைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாட் சிஸ்டமே டோட்டல் ஃபெயிலியர்னு சொல்லி இஸ்ரேல் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் உடைய மோசமான நிலைமையை எடுத்து காமிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து அதுதான் சொல்றாங்க, தாட் சிஸ்டம் வந்து வந்தும் கூட ஏமனுடைய தாக்குதலை நிறுத்த முடியலன்னா அடுத்து ஈரான் தாக்குனாங்கன்னா அதை மட்டும் இவங்க எப்படி நிறுத்துவாங்க? ஏமன்தே இவங்களால நிறுத்த முடியலன்னா ஈரான் இவங்க நிறுத்தவே மாட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமும் இஸ்ரேலுக்கு பயனளிக்க போறது கிடையாது. அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய தாக்குதலுக்கான ஆயுதங்களை வந்து அவர்களுடைய எதிரிகள் வச்சிருக்காங்க. அதை பொறுக்காம தான் இந்த அமெரிக்கா சமாதான பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு அணு ஆயுதத்தை அழிக்கணும், எந்த ஒரு நீண்ட தூர ஏவுகணைகள் இருக்கக்கூடாது, கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. கடைசியில வந்து ஈரான் கோபம் அடைஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, போங்கடா நீங்களும் உங்களுடைய பேச்சுவார்த்தையும், நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரல ஒன்னும் வரலன்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் முழுவதும் பாத்தீங்கன்னா ஏமனுடைய தாக்குதல் தான் கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கு. காசால இருக்கக்கூடிய அனைவரும் வேற புகழ்ந்து வச்சிருக்காங்க. ஏமனும் வந்து சொல்லிட்டாங்க, அமெரிக்கா எங்களை தினமுமே அடிக்கிறாங்க, எங்க பொதுமக்களை நாங்க இழக்கிறோம், பல இடங்களை நாங்க இழக்கிறோம், இருந்தாலும் காசாவுக்காக நாங்க அடிப்போம் அப்படின்ட்டாங்க. அடுத்து வந்து இஸ்ரேல் விரிவாக்குனாங்கன்னா நாங்களும் விரிவாக்குவோம் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இத்தனை விஷயத்த வந்து ஏமன் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, சாதிச்சு காட்டியிருக்காங்க. நிறைய ஊடகங்கள் ஏமனுடைய தாக்குதல்கள் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் ஒரு மாசமா பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த ஊடகங்களே இப்போது வந்து 2 நாட்களா வந்து ஏமனுடைய தாக்குதல் சக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்ற அளவுக்கு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குது. நம்ம 1 மாசமா சொல்றதே ஏமன் வந்து சக்சஸ் ஆயிட்டு தான் கிடக்குது. இஸ்ரேல் தான் அதை மறைச்சிட்டு இருந்தாங்க 1, 2 இருந்தப்ப. இப்ப 10, 20 தாக்குறதுனால வேற வழி இல்லாம மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.